கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட லேயர் 2 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் எத்தேரியம் ஸ்கேலபிலிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தேரியமில் ஹை டிரான்சாக்ஷனல் காஸ்ட்டும் ஸ்லோ ஸ்பீடும் தான் மிகப்பெரிய ட்ராபேக்காகவும் ப்ராப்ளமாகவும் இப்போதைக்கு இருந்துட்டு வந்திருக்குது. முன்னாடி ட்ரெண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் கில்லர்ஸாக வந்தது. இப்போ ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் ஸ்கேலர்ஸ் லேயர் 2 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஏகப்பட்ட லேயர் 2 பிளாக் செயின்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இன்னும் பிளாஸ்ட், லினியா, ஜிகேசிங் கூட டோக்கன்லாம் வர வேண்டியது இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஏர்ட்ராப் பண்ணது வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆப்டிமிசம் ஏர்ட்ராப் கொடுத்துருந்தாங்க, ஆர்பிட்ரியம் ஏர்ட்ராப் கொடுக்கவே மாட்டோம்னு ஏர்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. சுயும் செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை பெரிய லெவலில் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஏர்ட்ராப்பே வந்து கொடுக்க கிடையாது. இதெல்லாம் வந்து இருக்க இன்னொரு சைடில் ஒருத்தன் வந்தான் கைஸ், அதுதான் பிளாஸ்ட். கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். இவனுங்கெல்லாம் ஏர்ட்ராப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொடுப்பாங்க, ஏர்ட்ராப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்காமலே இருந்தாங்க. பிளாஸ்ட் நான் ஏர்ட்ராப் கொடுக்குறேன் அப்படின்னு இனிஷியல் டைம்ஸ் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட ஒரு எதிர்பார்ப்பாக, அதோட ஒரு பிரதிபலிப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் நெட்வொர்க் பெரிய லெவலில் வந்து வளர்ந்துருக்குது. டிவிஎல் வைஸாக வந்து பார்க்கும்போது பிளாஸ்டோட ஏர்ட்ராப் ஆன்டிசிபேஷன் நாளுக்கு நாள் பெரிய அளவில் வளருது. இந்த வீடியோவில் பிளாஸ்டோட மெயின் நெட் ஆல்ரெடி வந்துருச்சு. எப்படி பிளாஸ்டோட அந்த நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறது அண்ட் பிளாஸ்ட் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், இந்த பிளிட்ஸ், த்ரஸ்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பிளாஸ்ட்டில் எப்படி ஏர்ட்ராப் வாங்குறது, அந்த பிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளிட்ஸ், ட்ரஸ்டர், இந்த மாதிரிப்பட்ட எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏர்ட்ராப் வந்து கிடைக்க ஹை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. நேட்டிவ் பிளாக் செயின் ஹீல்ட் அப்படிங்கிறது எந்த லேயர் 2 செயின்ஸும் கையாளாத விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நாங்கள் ஏர்ட்ராப் வந்து கொடுப்போம் டே 1லேருந்து வந்து புஷ் பண்ணது. இதுவுமே யாருமே வந்து பண்ணது கிடையாது. இதனால தான் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். இது அவங்க எதிர்பார்த்து பண்ணாங்களா, இல்லை நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நடக்கும்னு நினச்சி பண்ணாங்களா, என்ன நினச்சி பண்ணாங்க தெரியல. பட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஷாக்கிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ரியமில் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான லேயர் 2ல் அதிகபட்சமான ஃபண்ட்ஸ் வந்து லாக்காக இருக்குது, $16 பில்லியன். செகண்ட் வந்து ஆப்டிமிசம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு இப்போ நம்ம கம்பேரிட்டிவ்லி லினியாவாக இருக்கட்டும், லினியா வந்து மெட்டாமாஸ்கோட ஓன் L2, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸோட L2 வந்து இருக்குது. இன்னொன்று மேண்டில் பைபிட்டோட L2 வந்து இருக்குது. ஜிகேசிங் எவ்வளோ வேல்யூவேஷனில் வந்து ஓடிசியில் ட்ரேட் ஆகுதுன்னே நம்மளுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணாத டிவியில் பிளாஸ்ட் குறுகிய காலகட்டத்தில், ஏன்னா முன்னாடி ஜிகேசிங் லைட்டுன்னு இருந்து இப்போ யாராவது வந்தது, இவ்வளோ நடந்தும் கூட பிளாஸ்ட் குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஜிகேசிங்க்கு விட ட்ரிபிள் மடங்கு வந்து டிவிஎல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஆல்சோ பிளாஸ்டோட ஃபண்டிங்கும் வந்து குறைவு. ஏன் இந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்து பிளாஸ்ட்டில் இப்போ தான் மெயின் நெட்டே வந்தது, ஒரு சில வாரங்களாக தான் மெயின் நெட்டே வந்தது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ டிவிஎல் வந்து லாக் ஆகிருக்குன்னா நேட்டிவ் எத்தேரியம் ஹீல்ஸ் ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறேன்னு பப்ளிக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நேட்டிவ் எத்தேரியம் ஹீல் கொடுக்குறனால எத்தேரியம் ஹீலுக்கு பதிலாக பிளாஸ்டில் வச்சுருந்தா நம்மளுக்கு 4% ஹீல்டு கிடைக்கும்னு பெரும்பாலும் எத்தேரியம் வேல்ஸ்லாம் இதில் வந்து மாற்றுவாங்க. சரி, இப்போ நம்ம பிளாஸ்ட் இந்த அளவுக்கு வந்து இருக்கனால எந்த ஒரு பிளாக் செயினாக இருக்கட்டும், எந்த ஒரு செயின் ஏர்ட்ராப் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களோட யூசேஜ் அண்ட் அவங்க எந்த அளவுக்கு வந்து வேல்யூ லாக் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட டோக்கன் வெளியே வருமோ ஹைப்பும் இருக்கும், ப்ரைஸ் க்ரோத்தாக வந்து இருக்கும், ஏர்ட்ராப்பும் வந்து ஒர்த்தாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பிளாஸ்ட் இந்த அளவுக்கு வளர்ந்தனால நீங்கள் ஆல்ரெடி இனிஷியல் டைமில் ஏர்ட்ராப் பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டிஸ் மிஸ் பண்ணால் கூட இப்போ வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிளாஸ்ட்டில் இருக்க ப்ரோட்டோகால்ஸும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன்ஸ் ஆனது இன்னுமே வந்து வர கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டோட டோக்கனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பிளாஸ்ட்டில் இருக்க ப்ரோட்டோகால்ஸ் டோக்கன்ஸும் வந்து கிடைக்கும். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வந்து பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ஏர்ட்ராப்னு தனி காலமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏர்ட்ராப்க்கு என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற போல் வந்து இருக்கும். இன்வைட் கோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவை. நான் என்னோட இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட டிஸ்கார்டு அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுற போல் இருக்கும். லாகின் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் எத்தேரியம் வந்து போட்டு வச்சுருந்தேன், அதனால் இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ இன்னும் பயமாக தான் இருந்தது, ஏன்னா இது கான்ட்ரவர்ஷியலாக இருந்தனால. இப்போ டிவியெல்லாம் பயங்கரமாக வந்து வளர்ந்துருச்சு பிளாஸ்ட்டுக்கு வந்து. இப்போ என்ன பண்ணோன்னா எடுத்தோடனே பிரிட்ஜ் பண்ணுற போல் வந்துருக்கும். கொஞ்சம் ஃபண்ட்ஸை நீங்கள் பிளாஸ்ட் நெட்வொர்க் வந்து கொஞ்சமாவது இவங்களோட ஓன் பிரிட்ஜில் வந்து பண்ணுங்கள். இவங்களோட ஓன் பிரிட்ஜில் வந்து பண்ணுறதா இருந்தால் எத்தேரியமில் இருந்து தான் பிளாஸ்ட் L2க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தேரியமோட ஃபீஸ் அதிகம். உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா பண்ண போகிறீங்கன்னா எத்தேரியம் இவங்களோட ஓன் பிரிட்ஜ்லேயே வந்து பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைனோஃபைல ஜிகே சிங்க்லேருந்து இல்லை பிஎன்பியிலேருந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கு எத்தேரியம் வந்து இது பண்ண போகிறேன்.
அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ஏர்ட்ராப்பை பூஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் பிளாஸ்ட்டில் கொஞ்சம் எத்தேரியம் வந்து வச்சுக்கோங்க உங்கள் நெட்ஒர்க்கில். இன்னொன்று வந்து இவங்களோட ஓன் பிரிட்ஜு பிளாஸ்ட்டில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏர்ட்ராப்லேயே கீழே வந்து இங்கே வந்து போனீங்கன்னா உங்களோட ஏர்ட்ராப் பூஸ்ட் பண்ண இதுதான் இப்போ இருக்க பிளாஸ்ட்டில் இருக்க ப்ரோட்டோகால்ஸ். அதுலேயும் இதில் வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இவங்க ரிவார்டாக வந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதுலேயும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. எதெல்லாம் பிளாஸ்ட் பில்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிஸ்ட்டு, அப்புறம் இந்த பேக்மேன் ஒரு கேமு, அப்புறம் இந்த த்ரஸ்டர், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாப் பிளேசஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பிளிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஒய்டிஎக்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ப்ரோட்டோக்காலு. இதில் நீங்கள் அந்த டிஒய்டிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி லிவரேஜ் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும், ஸ்பாட்டில் வந்து வாங்க முடியும். இந்த பிளிட்ஸை வந்து பில்ட் பண்ணுறது இந்த வேர்டெக்ஸ் ப்ரோட்டோக்கால் இந்த டீம் தான். இந்த வேர்டெக்ஸ் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆர்பிட்ரியமில் இதே மாதிரி இந்த டெக்ஸ் ட்ரேடிங்லாம் வந்து இருக்குல்ல, அது எஸ்டாப்ளிஷ்டாக வந்து பில்ட் பண்ண அந்த டீமு. இவங்களோட டோக்கனும் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இதை பற்றி நான் லேட்டர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். சரி, இப்போதைக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். எத்தேரியமில் ஒரு $150 கிட்ட நான் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேருந்து பிரிட்ஜ் பண்ணுறேன். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய்ட்டு பார்த்துப்போங்க. ஃபிஷிங் சைட்லலாம் போனீங்கன்னா உங்களோட வேலெட் இருக்கிறது வந்து ட்ரெயின் ஆகிடும். இப்போ இந்தியாவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது இதெல்லாம் வந்து இருக்கனால நீங்கள் மேபி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் இல்லை அந்தமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக OKX கூட ஒர்க் ஆகாமல் வந்து போயிடுச்சு. ஸோ நான் BNB செயின்லேருந்து பிளாஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கேன். Rhino 5 வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர்பிட்டர் ஏதாவது ஒரு இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரஸ்டரும் பிளிட்ஸும் தான் வந்து இயர்லி ஸ்டேஜஸ்லேருந்து வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இதில் தான் நான் இப்போதைக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வேறு இதெல்லாம் ஒர்த்தாக இருக்கோ, வேறு ஏதாவது மீம் டோக்கனோ இல்லை மற்ற டோக்கன்ஸ்லாம் பிளாஸ்ட்டில் இருக்கிறது அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். த்ரஸ்டர் வந்து ஸ்பாட் டெக்ஸ், இது வந்து பர்பச்சுவல் டெக்ஸ். ஓகேங்களா, நம்ம இந்த ஜிகே சிங்க்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சிங்க் லைட் இருக்குமோ அவங்களோட ஓன் இதுலேயே நம்ம நிறைய ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அப்போது அந்த ஏர்ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ என்னடானா இவங்களோட ஒரிஜினல் செயினில் இருந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் டெபாசிட் வந்து பண்ண போகிறோம். இந்த டெக்ஸே ஆக்சுவலாக லைவ் ஆச்சு, ஒரு ஃபியூ டேஸ் தான் வந்து இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு பேர்ஸ் வந்து ஆட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னடானா ஓரளவுக்கு நல்ல ஸ்ப்ரெட்டே வந்து இருக்குது. அவங்க மார்க்கெட் மேக்கிங்காக இருக்கட்டும், ஆர்டர் இந்த புக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கே நல்ல லிக்விடிட்டி வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து சிங்க்ரனஸ் லிக்விடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதாவது கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் விற்கலாம் வந்து வராமல் பெருசாக, ஏன்னா டெக்ஸ் வேறையா லிக்விடேட் ஆகிற பிரச்சனைலாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டக்குன்னு ஒரு பெரிய ஆர்டர் போட்டு எந்த சைடு வேணால் ப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நடக்காமல் இருக்கணும்னுக்காக ஸ்ப்ரெட்டும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து இருக்குது. சரி, இப்போ எப்படி இதில் டெபாசிட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அண்ட் த்ரஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோலேயே முடிஞ்சால் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக எதுக்கு நான் மெயினாக இந்த பிளிட்ஸ் பற்றி வந்து பேசுகிறேன்னா, இவங்களோட டோக்கன் இதுக்காக இவங்க நிறைய இந்த கேலக்ஸிலலாம் கூட இது வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பாலிஹெட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேலக்ஸி பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா பேசிக்காக இந்த த்ரேட் ஆன் இவங்களோட இதுலாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் போய் லைக் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அது மூலயமா இந்த கேலக்ஸியில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆனது வந்து ஆட் ஆகும். இவங்களோட டாஸ்கில் சிம்பிளாக இவங்களோட ஃபவுண்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அது மூலயமா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து இப்போது அகெயின் இந்த மெயினட் இவங்களோட மெயினட் லைவ் ஆச்சு இல்லையா, டெபாசிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறது வந்து பார்ப்போம். ஸோ டெபாசிட்னு வந்து கொடுத்துக்கிறேன். நார்மல் எத்தேரியம் தான் வந்து இருக்குது. அதை நான் போய் அப்படியே அழகாக த்ரஸ்டர் யூஸ் பண்ணி, த்ரஸ்டர்லேயும் ஒரு ட்ரான்சாக்ஷன், பிளாஸ்ட்லேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கிடைக்கும். இது மூலமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இருக்கிறதுல ஒரு 0.028 ஒரு $110 விராப் பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துல டெபாசிட் பண்ணுறது வந்து எப்படின்னா, நீங்கள் உங்களோட வேலெட்லேருந்தே ட்ரேட் பண்ண முடியாது. அதில் ஒரு வேலெட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் WETH விராப்ட் எத்தேரியம் வந்து டெபாசிட் பண்ணி தான் வந்து பண்ணுறா போல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து விராப் பண்ணி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு எத்தேரியம் இந்த சைடு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல போய்ட்டு டெபாசிட் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துட்டு நான் விராப்ட் எத்தேரியம் தான் வந்து இந்த இடத்துல டெபாசிட் பண்ண போகிறேன். 100% வந்து கொடுத்துக்கிறேன். கேஸுக்கு கொஞ்சம் வச்சுக்க சொல்லியும் வந்து கேட்குது. நான் அப்ரூவ்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு
டெபாசிட்னு வந்துச்சு. அண்ட் ஆல்சோ கைஸ் நீங்கள் இது சும்மா இப்போ ஒரு வாட்டி பண்ணாலோ இல்லை 2-3 வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு பிளாஸ்ட்டில் ஏர்ட்ராப் கிடைக்கும்னு வந்து இல்லை. மேபி இந்த பிளிட்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிங்கன்னா ஏர்ட்ராப் கிடைக்கலாம். ஏன்னா யூசர்ஸ் இப்போதைக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா பிளாஸ்ட் ஏர்ட்ராப் கிடைக்கணும்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்துருக்கணும். அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டான ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான். ஏன்னா இந்த அளவுக்கு டிவிஎல் வந்து இருக்குது, எத்தனை யூசர்ஸ் வந்து இருப்பாங்க, எல்லாருக்கும் ஏர்ட்ராப் வந்து இவங்க டோக்கனுக்கு வந்து தர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ண பார்ப்பாங்க. அதனால் அதிகமான ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்கள், பிரிட்ஜ் பண்ணுங்கள், அண்ட் இருக்க ப்ரோட்டோகால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட வெப்சைட்டில் இருக்க அந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த ப்ரோட்டோகால்ஸோட யூசேஜ்லாம் அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கலெக்ட் ஆகும். அண்ட் வந்து நான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கீழே போகும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 20x லிவரேஜ்னால் என்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு $100 பக்கம் வந்து இருக்குதா. ஸோ அதுக்கு நான் ஃபுல் மார்ஜின் வச்சேன்னா இந்த அளவுக்கு வந்து வரும். நான் இப்போ ஷார்ட் பிட்காயின் இப்போது இந்த ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறேன்னா என்னோடய ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா ரன் ஆகிட்டு இருக்க பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் சைஸ் என்ன, ஓவரால் என்ன பொசிஷன் சைஸ், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடிக்கடிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய உங்களோட இந்த பிளாஸ்ட்லேயும் அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதுலேயும் நம்பர் ஆஃப் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் ட்ரஸ்டர் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணி இது வந்து இதில் நீங்கள் ஸ்பாட்லலாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ பேன்கேக் ஸ்வாப்பில் ஏதாவது மீம் டோக்கனோ ஏதாவது ஒரு டோக்கன் வருதுன்னா எப்படி அதில் பண்ணுவீங்க, அதே மாதிரி இதில் வரக்கூடிய டோக்கன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். நான் ஏன் ஆர்பிட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலன்னா ஆல்ரெடி இதுக்கெலாம் வந்து டோக்கன்ஸ் ஆனது வந்துருச்சு. பிளிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் டோக்கன் வரப்போகுது. அண்ட் த்ரஸ்டருக்கும் அப்படி தான். பிளிட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையவே வந்து உங்களால் வேல்யூக்கு வந்து பை அண்ட் செல்லாம் வந்து பண்ணி காமிச்சிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இதில் டேக்கர் ஃபீ அப்படிங்கிறதும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் நான் கவர் பண்ண நினச்சிங்கனாலோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் வந்துச்சுன்னா மேண்டில் நெட்வொர்க்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. பை பாய்.